தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் தமிழ்நாடு காங்கிரஸ் புதிய தலைவர் அறிவிக்கப்பட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த மாணிக்கம் தாக்கூர் தேர்தலுக்கு பிறகு மாற்றப்படுவார் என்று தேசிய தலைமை கூறியது. ஆனால் அதற்கு முன்பாகவே செல்வ பெருந்தகை தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துவிட்டார். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை பிடிப்பதற்கு கார்த்திக் சிதம்பரம், ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், சசிகாந்த் செந்தில், செல்வகுமார் என ஒரு நீள பட்டியலே தயாரானது. ஒரு பெரும்படையே முயற்சித்தது. ஆனால் சற்று முன் புதிய தலைவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி புதிய தலைவராக விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் 3 முறை விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர். இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளராக இருந்தவர். ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுகவுடன் மோதல் போக்கை கடைபிடித்தார். தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டது இளைஞர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.